வணக்கம். வெல்கம் டு யோகதந்திராஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சரணாகதி. கடைசி வீடியோவில் கூட நம்ம பார்த்துருக்கோம் சரண்டர், அதாவது கொடிமரத்தில் விழுந்து சரண்டர் ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னும் சரணாகதின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக இருந்திருக்கும். அந்த சரணாகதியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். சரணாகதின்ற எளிய ஒரு சொல்லுக்கு பார்த்திங்கன்னா அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதுக்கு பேர் தான் சரணாகதி. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் அதை உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பக்தி மார்க்கத்தில் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு முறை, இறைவன் அணுகக்கூடிய முறை. பெருங்காதல், பேரன்பு, இறைவன் மீது பெருங்காதல், பேரன்பு, அசைக்க முடியாத நம்பிக்கை, இப்படி ஒரு ஆனந்த களிப்பாக இறைவனையே எண்ணி இருத்தல், இது மாதிரியான ஒரு எண்ணங்கள் கொண்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சரணாகதி அப்படிங்கிறது ஈஸியாக வயப்பட்டுரும். அவங்க எதை நினச்சி எந்த செயல் செஞ்சாலும் எல்லாம் அவன் பார்த்துக்குவான், எல்லாம் அவன் செயல், என்னால் எந்த காரியமும் நடக்கலை, எல்லாம் நீயே அப்படின்னு சரண்டர் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிருவாங்க. அவங்க எந்த ஒரு செயலுக்கும் நன்மை தீமைகளை கவனிக்க மாட்டாங்க. ஒரு செயல் செய்கிறேன், அதை இறைவன் பெயரால் செய்கிறேன், நல்ல எண்ணத்தோடு செய்கிறேன், அந்த செயல் நல்லபடியாக முடியும், அது எப்படி நடந்தாலும் அதுக்கு அவன்தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. அது நல்லபடியாக முடிஞ்சாலும் சரி, அது நான் நினச்ச மாதிரி நடக்கலைனாலும் சரி, அதுக்கு அவன்தான் பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லை. நான் ஒரு கருவி தான். என் மூலயமா அவன் செஞ்சு ஆசையாக என் மூலயமா செய்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஆனந்த களிப்போடைய இறைவன் நாட்டத்திலே இருப்பாங்க. முஸ்லீம் நண்பர்கள் சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அல்லாஹ் நாட்டம் அப்படிம்பாங்க. இறைவன் என்ன நினைக்கிறானா அதுபடி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு பேர் தான் சரணாகதி. நம்ம மகாபாரதத்தில் பார்க்கலாம். நம்ம பாஞ்சாலியை சபைக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. தர்மன் தோத்துடுறாரு, பாஞ்சாலியை சபைக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அங்கே துரியோதனன் துகில் உரிய முனைகிறார். அப்போ குறுக்க கையில் வச்சுக்கிட்டு பாஞ்சாலி என்ன பண்ணுறாங்கன்னா, தனது கணவன்மார்களை பார்க்குறார், பீஷ்மரை பார்க்குறார், சான்றோர் அனைவரையும் பார்க்குறாரு. அங்கே ஒன்றும் நடக்கலை, எல்லாம் தலை குனிஞ்சிருக்காங்க. அப்போ கண்ணனையும் அழைக்கிறா, கண்ணா காப்பாற்றுன்னு அப்படி கையில் வச்சுட்டு கூப்பிட்றா. கண்ணன் அங்கே வரல. கடைசியாக கண்ணனை நோக்கி முழு மனதோட சரணாகதி அடைகிறான். கண்ணா, உன்னை விட்டால் எனக்கு யாருமே இல்லைடா, இந்த நிலைமையில் நான் இருக்கேனே அப்படின்னு மனம் அழுகிறாள், கண்ணீர் வடிக்கிறாள். அங்கே சரணாகதி அங்கே அடைகிறாள். அந்த இடத்தில்தான் அதிசயம் நிகழ்கிறது. அவர் துகில் உரிய வந்து கொண்டே இருக்கிறது. ஆச்சரியங்கள் அங்கு காணலாம். இதுதாங்க சரணாகதி. ஒரு சின்ன உதாரணம், எனக்கு தெரிஞ்ச ஒரு எளிய உதாரணம் சொல்லிட்டேன். இப்படி அதாவது நம்ம முயற்சிகள், நல்ல முயற்சிகள் செய்வோம், பயிற்சிகள் செய்வோம். நல்ல முறையில் பயிற்சிகள் செய்வோம், நல்ல முயற்சிகள் செய்வோம். எந்தவித பலனையும் எதிர்பாராமல் நம்ம அதை செஞ்சு முடித்தோமே ஆனால், இறைவன் மீது பாரத்தை போட்டு செய்தோமே என்றால் காரியங்கள் யாவும் சிறப்பாகவே முடியும் என்பது அதுதான் அதோட தத்துவம். ஆமாங்க. அதனால் இறை நாட்டத்தில் இருக்கிறவங்க சரணாகதி அடையுங்கள். சரணாகதி அடைந்து நற்கதியை அடைவோம். நன்றி, வணக்கம்.